Okay, good morning, all of you. Right. நேற்று அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் வந்து அந்த டெஸ்ட் 9 டெஸ்ட் 9ல வர விஷயம். அதாவது டெஸ்ட் 9ல என்னென்ன விஷயங்கள் வருமென்று சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக வேர்ட் கிளாஸஸை வச்சுக்கொண்டு நாங்கள் செய்கிற விஷயம் சரியா. டெஸ்ட் 9ல வேர்ட் கிளாஸை வச்சுக்கொண்டு நாங்கள் செய்கிற கேள்விகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் வந்த ஆட்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உண்டு. ஓகே, இதில் நாங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் கொண்டு விட்டுருக்கோம். ஏன்னா நான் திரும்ப அந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணைகளை பார்த்தேன்னா இதற்குரிய விடையை, அதாவது இந்த முதலாவது கேள்வி வடிவ கவனிங்க, முதலாவது கேள்வியில் இருக்கிற 5வது பிரிவு, இதில் நான் எல்லாமே சரியாக சொல்லிக்கணும். வந்து இந்த விடைய பியூட்டிஃபுல்னு வரும், ஆனால் பியூட்டிஃபைன்னு சொன்னான்னு நினைக்கிறேன். ரைட், நான் திரும்ப ரீசெக் பண்ணிக்கல, உங்களோட கிளாஸை ரீசெக் பண்ணிக்கல, நான் இந்த விடைக்கு பதிலாக இதை சொல்லி போட்டேன், பியூட்டிஃபைன்னு சொன்னேன். இதில் உண்மையில இதில் பியூட்டிஃபுல்லான்னு விடைய வரும். திரும்ப ஒரு விளக்கத்தை சொல்கிறேன் பாருங்க. இதில் இந்த வேர்ட்ஸ் இருக்குதான், நம்ம வேர்ட்ஸ் வந்து நவுனாக இருக்கிறதுனால, இது வந்து நவுன்ன்றதுனால நாங்கள் என்ன செய்வோம்னா இங்கே ஒரு அட்ஜெக்டிவை போட போகிறோம். பியூட்டிஃபுல்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ், அதனால நாங்கள் இப்படி போடுறோம். அப்போ இது எல்லாமே வந்தோன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி வந்தோன்னு இருந்து கடைசியா ஸோ அதனால பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஆர் மஸ்ட். இந்த பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் வந்து கட்டாயம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல மஸ்ட்ன்ற ஒரு விஷயத்துக்கு நான் சரியா. அப்போ இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த கரெக்ஷன் ஆட் பண்ணி தான் அந்த வீடியோவை ஆட் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்ல. ரைட், அப்போ நீங்கள் சப்போஸ் அதை பார்த்து கொண்டு கேட்கல, சப்போஸ் நீங்கள் என்ன நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை பார்க்கலாம். ஓகே, ரைட். எனிவே, ஸோ 2011 இந்த கேள்வி செய்யிட்டேன். ரைட், 2011ல் வந்த கேள்வி செய்யிட்டேன். அடுத்தது 2012ல் வந்த கேள்வியை நாங்கள் செய்யலை, ஏன்னா ப்ரப்போசிஷன் இந்த கேள்வியோட செய்யறதுக்காண்டி அதை வெயிட் பண்ணுறோம். அடுத்தது 2013 செய்து விட்டேன். 2013 செய்து விட்டேன். ஓகே, தென் 2014 நாங்கள் செய்யலை, எரர் கரெக்ஷன் என்றபடியா. 2015 செய்யலை, எரர் கரெக்ஷன் என்றபடியா. அது தனி செக்ஷனுக்கு வரும். 2016 அது கனெக்டிவ் என்றபடியா, அதுவும் தனி செக்ஷன், அதுவும் செய்யலை. நாங்கள் 2017 தான் செய்ய போகிறோம். சரி, 2017 செய்து நாங்கள் அப்படி இல்லை. எனிவன் ப்ளீஸ் கன்ஃபார்ம் எந்த கொஷின் கடைசியாக நாங்கள் செய்து நாங்கள் யாராவது 2017 செய்ய வேணும் நாங்கள் என்றதை கன்ஃபார்ம். இது செஞ்சாச்சு சார். 17 செய்யணும். செய்தாச்சு சார். செய்தாச்சு. செய்தாச்சு. ஓகே, 18 செய்யல. இல்ல சார். ஓகே, ரைட். அப்போ நாங்கள் 18 வேற ஒரு செக்ஷனுக்கு போட போகிறோம். அது vocabulary பேஸ்ட் கொஷின் என்றபடியா. இது வந்து 2019 வந்து சேம் லைக் இந்த வேர்ட் கிளாஸஸ் மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு கேள்வி தான். அப்படியே நாங்கள் ஈஸியாக அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வளமையாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான். ரைட், ஸோ 2019லேருந்து 23 வரைக்கும் அந்த கேள்விகள் எல்லாம் ஒரே மாதிரி தான். இந்த இயர்ஸில் வந்து 2019லேருந்து 2023 வரைக்கும் வந்த கேள்வி எல்லாமே டெஸ்ட் 9ல் வந்த கேள்விகள் சேம், ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஓகே, இதில் நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பார்க்கலாம். இந்த 2018 வந்த கேள்வி, 2018ல் டெஸ்ட் 9ல் வந்த கேள்வியும் 2015ல் வந்த கேள்வியும்
2016 வந்த கேள்வியும் சேம் டெஸ்ட் 9 ஒரே மாதிரியான இது ஐ மீன் இதில் வந்து 2018 டெஸ்ட் 9 வந்த கேள்வி, அதாவது vocabulary based கொஷின் வந்த கேள்வி 2015 15 10 வந்தது. அதே இதில் 2016 டெஸ்ட் 10 வந்தது. அதுக்கு பிறகு இந்த கேள்வி வரவே இல்லை. அதாவது இந்த நான் சொல்ற கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேள்வி vocabulary based கொஷின் இருக்குதானே, இந்த கேள்வி ப்ராக்கெட்டுக்குள்ள மீனிங்கை தந்து போட்டு ஓஎல்காரருக்கு நல்ல ஃபெமிலியராக இருக்கும். இது 10ஆம் ஆண்டுக்காரருக்கு கொஞ்சம் இது புதுசாக இருக்கும். இது எப்படி என்றாப்பன் இந்த கேள்வி எப்படியான கேள்வின்னு சொல்லி சொன்னால், செலக்ட் வேர்ட், இதில் கொஞ்சம் வேர்ட்ஸ் தருவான், அதில் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸும் தருவான். அந்த வேர்ட்ஸை செலக்ட் பண்ணி ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த மீனிங்குக்கு மச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு மச்சிங் தான், ஆனால் vocabulary நாலேஜ் ஒன்று வேணும், மீனிங் தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ இந்த 2000 டெஸ்ட் 9 நான் பார்த்துருக்கிறபடியா சிமிலர் வந்து டெஸ்ட் 10 மாறி வந்திருக்குன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். மற்றபடி இதை தனியைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ இதில் இன்றைக்கு பேலன்ஸ் மிஸ் பண்ணுற விஷயங்கள் இருக்குதானே, இந்த வேறு வேறு கேள்விகள் வருது. இப்போ வேர்ட் கிளாஸஸ் ரிலேட்டட் இல்லாத மற்ற கேள்விகள் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒரு கொம்போவாக அடுத்த கிளாஸில் நான் அதை ஃபுல்லாக செய்வேன். அதாவது இந்த இடையில நாங்கள் மிஸ் பண்ணிட்டு போன விஷயங்கள் எங்களுக்கு 11 இருந்து 2023 வரைக்கும் உள்ள டெஸ்ட் 9 வந்து கம்ப்ளீட் ஆகும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற கேள்வி 2019, சரியா? 2019 வந்த கேள்வி 2019 இட்ஸ் லைக் இதுதான் அந்த 2019 வந்த கேள்வி. நான் ஒரு 1 செகண்ட் அல்லது ஒரு 1 மினிட் உங்களுக்கு தாரன், இதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணுறது. சரியா? அது கொஞ்சம் பெரிய கேள்விமாக இருக்குது. வடிவாக வாசியுங்கோ, நான் வந்து அதை விளங்கப்படுத்த போகிறேன். சரிதாங்க? இப்போ உங்களுக்குரிய டைம் வந்து என்னென்னா இதை வாசிக்கிறதுக்குரிய நேரம் 8 நிமிஷம் தாரன், வடிவாக வாசி. ரைட், குட். இப்போ வாசிச்சிருப்பீங்க. The read the text and underline the most suitable word given within brackets. இதுதான் நம்ம உங்களுக்கு 19, 20, 21, 23 எல்லாத்துக்கும் உரிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபுல்லாக வரப்போகுது. ஓகே, ஸோ நீங்கள் வடிவாக கவனிக்கலாம். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, once a month I go to the public library in my town. Last week I visited the library and சரி, அப்போ லாஸ்ட் வீக்ன்றது வந்து பாஸ்ட் டென்ஸை காட்டுது. லாஸ்ட் வீக் வந்து பாஸ்ட் டென்ஸ். இதில் லாஸ்ட் வீக்கை நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம், முக்கியமானது. இது லாஸ்ட் வீக் வந்து ஐ விசிட்டட் லைப்ரரி. அப்போ விசிட்டட் என்ற விஷயம் வந்து உங்களுக்கு அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். ஐ விசிட்டட், ரைட், விசிட்டட் லைப்ரரி அண்ட் பரவுட் என்ற விஷயம் இங்கே வந்திருக்கு. பரவுட், பரவுட் என்ற விஷயம் இங்கே வந்திருக்கு. பரவுட்னா என்ன அர்த்தம்னா இந்த இரவல் வழங்குறது அப்படியான ஒரு மீனிங்கில் இரவல் வாங்குறது, பரவ் பண்ணுறது. ஸோ ஒரு புக் ஃப்ரம் த லெண்டிங் செக்ஷன்,
கொஞ்சம் பெரிய லைப்ரரிகளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க வந்து இந்த இரவல் வழங்கும் பகுதி என்ற ஒரு பகுதி இருக்கு, தமிழ்ல போட்டிருப்பான் வந்து. அதுக்கு அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷ்ல வந்து லெண்டிங் செக்ஷன் சொல்றது. ஜெஃப்னால இருக்கிற பெரிய லைப்ரரி, வவுனியால இருக்கிற பெரிய லைப்ரரி போனீங்கன்னா அப்படியான இதுகள் வந்து இருக்கும். அங்க என்ன செய்யலாம்னா யூ கேன் browse some புக்ஸ். சரியா, உங்களோட புக்ஸை வந்து நீங்கள் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து வீட்டை வச்சு வாசிக்கலாம். சரியா, லெண்டிங் செக்ஷன்ல எடுக்கலாம். சரி, அப்போ ஒவ்வொரு மாசத்துல ஒருக்கா வந்து லைப்ரரிக்கு போறேன் நான். இந்த மை டவுன்ல இருக்கிற லைப்ரரிக்கு போறேன்னு சொல்றாரு ஒரு ஆள். அதே மாதிரி லாஸ்ட் வீக்கும் நான் போனேன். சரியா, போன வாரம் நான் போனேன். அங்க போய் விசிட் பண்ணி போட்டு ஒரு புக்கை பரோ பண்ணி கொண்டு வந்தேன். நவீனிங் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே வேர்ட் கிளாஸ்ன்றதை தாண்டி மீனிங்கும் தெரிஞ்சிருக்க வேணும். ஏன்டா இங்கே போட்ன்ற ஒரு விஷயத்தை போட்டிருக்க இயலாது. ஏனெண்டா போட்ன்ற ஒரு விஷயத்தை போட்டோம்னா அது வாங்கல. நாங்கள் வி கான்ட் பை எனி புக்ஸ் இன் த லைப்ரரி. சரிதானே, ஏதாவது ஆப்ஷன் போட்ட ஒரு ஏலம் அதுகள் அப்படின்னா தான் புத்தகங்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களால் அங்கே. சரிதானே, ஏதாவது இந்த கிழிஞ்ச புத்தகங்கள், பழைய புத்தகங்கள் அதெல்லாம் ஏலம் விடுவாங்க. அப்படியான புத்தகங்களை தான் வாங்கலாம். ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக லெண்டிங் செக்ஷனுக்கு போனதுன்றது ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அது ரெண்டுமே வரையில என்றதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். பரவுட் என்ற விஷயம்தான் இங்கே சூட்டபிளாக இருக்கு. இந்த லைப்ரரியை ரிலேட் பண்ணி கொண்டு நிறைய கேள்வி எங்களோட பாஸ் பேப்பரில் வந்துட்டுது. அப்போ அதுக்குரிய வொக்காபுலரிஸ் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன். முதலாவது எக்ஸாம்பிளுக்கு. சரி, அந்த லைப்ரரி ரிலேட்டடான கேள்விகள் சரி தொடர்ந்தும் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. லைப்ரரி ரிலேட்டடான கேள்விகள் தொடர்ந்தும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் பெருமளவில் இருக்கு. ஓகே, ரைட். ஸோ தொடர்ந்து வாசிப்போம். இனித்தான் எங்களோட விடையை போட வேண்டிய தேவை இருக்குது. அண்டர்லைன், டோன்ட் ஃபர்கெட் அண்டர்லைன். கெனவேர் செய்த விஷயம் வந்து இப்படியான கேள்விகள் வந்தா அண்டர்லைன் பண்ணி போட்டு எழுதியும் போடுறது மோஸ்ட்லி கேர்ள்ஸ். சரியா, பெர்ஃபெக்டா ஆன்சர் பண்ணணும்னு யோசிக்கிறது. பட் அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே விளங்கலைன்னா நான் கருத்துல கொள்ளுவான். அட இந்த புள்ள வடிவா அண்டர்லைன் பண்ணி இருக்கு, பிளாங்க்ல ஒன்று எழுதி இருக்குன்னு சொல்லி உங்களோட இது செய்ய மாட்டேன், அப்ரிசியேட் பண்ண மாட்டேன். உங்களை பார்த்து என்னடா இது ஒன்றுமே விளங்காத பிள்ளையா இருக்குன்னு தான் யோசிப்பாங்க. பேப்பரை திருத்திக்கலாம், நான் அனுபவத்தில் சொல்றேன். ஸோ அண்டர்லைன் பண்ண சொன்னா அண்டர்லைன் பண்ணிட்டே போங்கோ. அங்கே திறமையை காட்ட வலிக்கிடக்கூடாது. சரிதானே, ஈஸியாக வாசிக்கிறோம், அண்டர்லைன் பண்ணுறோம், போகிறோம், அவ்வளோதான். ஓகே பிள்ளை, ரைட். இப்போ ஹவு லாங் கேன் ஐ, ஹவு லாங் கேன் ஐ, அப்போ உங்களுக்கு தெரிய வேணும் எவ்வளவு காலம் கேன் ஐ. அப்போ ஹவு லாங் கேன் ஐ லெண்ட் வருமா, கீப் வருமா, சர்வ் வருமானு பார்த்தோம்னா இங்க எங்களுக்கு மூன்றுக்கும் மீனிங் தெரிய வேணும். கீப் பண்ணா வச்சிருக்கிறது. சரி, எவ்வளவு காலம் வச்சிருக்கலாம். ஏற்கனவே பரோ பண்ணிட்டேன். அப்ப எவ்வளவு காலம் வச்சிருக்கலாம்னு கேட்கறது சூட்டபிளா இருக்கும். எவ்வளவு காலம் கடன் நான் கொடுக்குறேன் மாதிரி வந்து நான் கொடுக்கலையே கடன், லைப்ரரி தானே தாரான். ஸோ இதுல வந்து மேட்ச் பண்ண இல்லை அதுல இருந்து. ஸோ சர்வ்ன்றது மணி இல்லை, இது சர்வ்ன்றதுக்கு புக். புக் ஹவு கேன் யூ சர்வ் த புக் வெறும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் ஐ சர்வ் லாட்ஸ் ஆஃப் புக்ஸ் இன் மை ஹோம் லைப்ரரி அப்படியான சில சென்டென்ஸ்கள் சொல்லிக்கல வி கேன் யூஸ் திஸ் வேர்ட். ஸோ யூ கான் சர்வ் வென் யூ கெட் த புக்ஸ் ஃப்ரம் த லைப்ரரி. சரி, லைப்ரரியில் வந்து போய் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் சர்வ் பண்ணி வைக்கலாமா? இல்லை, அதை கொண்டே கொடுக்கணும். அந்த டேட்டில் எழுதி தருவான் கார்டில், உடனே கொண்டே அங்கே திரும்ப ரிட்டர்ன் பண்ண வேணும். அப்போ யூ கேன் ஆஸ்க் த லைப்ரரியன் ஹவு லாங் கேன் ஐ கீப் த புக், இந்த புக்கை நான் எவ்வளவு காலம் வச்சிருக்கலாம்னு சொல்லி நீங்கள் யூ ஹேவ் டு ஆஸ்க். சரியா, அப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா இதில் கீப் தான் எங்களுக்கு சரியான விடையாக இருக்கும். சரியா, ஹவு லாங் கேன் ஐ கீப். ஏன் நான் இவ்வளவு மெதுவாக சொல்கிறேன்னா ஐ வாஸ் இன் த மார்க்கிங். கனவேர் வந்து சேவை போட்டிருந்தவங்க நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க. இப்போ உங்களை அந்த ஃபெமிலியர் ஆகிட்டபடியே
இந்த கேள்வி பெரிய சீரியஸா தெரியாது. இந்த கொஸ்டின் ஃபெமிலியர் ஆயிட்டு தானே சில பேருக்கு. சில பேருக்கு இந்த கேள்வியே தெரியாம இருக்கும், அவைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரியா? அப்ப கொஞ்சம் ஓ லெவல் எழுத போற ஆட்கள் கொஞ்சம் ஃபெமிலியரான கொஸ்டின் இருக்கு. ஏன்னா பாஸ் பேப்பர் செய்து விடுவீனம் ஸ்கூல்ல எல்லாம். அப்ப அந்த வகையில கொஞ்சம் உங்களுக்கு ரைட் ஓகே இந்த மாதிரி இருக்கும். பட் இவ்வளவு விளக்கங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. பட் இதுதான் முக்கியமானது. அண்டர்லைன் பண்றதானே ஈஸியா செய்திடலாம். பேர்ட் கிளாஸ் தானே, ஒரு 5 நிமிஷம் 5 செகண்ட் வேலைக்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் யோசிக்கிற ஆக்கள் கட்டாயம் அங்கே புல விடுவீங்க. சரிதான்? அப்போ அங்கே எக்ஸாம் ஃபீவர் கொண்டு இருக்கும். அந்த இதில் வந்து உங்களுக்கு டென்ஷன் கொண்டு வரும். கட்டாயம் 5க்கு 3 எடுக்கிறார்கள், 5க்கு 4 எடுக்கிறார்கள் எல்லாம் இருக்கு, 5க்கு 1 எடுக்கிறார்களும் இருக்கு. கேர்ஃபுல்லாக செய்ய வேணும். சரி, எங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. வடிவாக யோசிச்சு எங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறத நான் ட்ரை பண்ணணும். என்ன ஓகேம்மா, ரைட். இப்போ அடுத்த கேள்விக்கு போனேன். ஆல்ரெடி நான் சொன்னேன் கேள்வியை இது ஒரு கொஸ்டின். ஹவு லாங் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின். ஸோ கொஸ்டின் கொஸ்டினை நாங்கள் என்ன சொல்லவும் இயலாது, கதைக்கவும் இயலாது. இது ரெண்டுமே எங்களுக்கு ரிஜெக்டட் தான். நம்ம இது ரெண்டும் பெறாது. இப்படி ரிஜெக்ட் பண்ணி நாங்கள் இப்போ எம்சிக்யூஸேக்கு என்ன செய்வோம், ரிஜெக்ட் பண்ணி கடைசியாக ஒரு விஷயத்து வருவோம். ஸோ ஸோ ஆன்சர் இஸ் I asked the lady at the lending section. அந்த lending sectionல இருக்கிற ஒரு லைப்ரரியான ஒரு லேடியை நாங்கள் கேட்குறோம், எப்படி எவ்வளோ காலம் இந்த புத்தகத்தை வச்சிருக்கலாம்னு சொல்லி. கிட்டத்தட்ட ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ரிலேட்டடாக இருக்குன்னு அந்த இது ஆஸ்ட்ன்னு எனக்கு கேட்குறாங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் தெரிஞ்சாக்கிறது தெரியும். I asked, how long can I keep the book? திரும்ப தொடர்ச்சியாக பார்த்தோம்னா, the book I found was a novel written by a British author. Right? Then the title of the novel, the caption of the novel, heading of the novel, எல்லாத்தையும் போட்டு பார்க்குறது. டெஃபினட்டாக உங்களுக்கு டைட்டில் ஆஃப் த நோவல்னா வரும். புக் ரிலேட்டடாக புக்கோட தலையங்கங்கள் இருக்குதானே, அதுகளுக்கெல்லாம் நாங்கள் டைட்டில் என்ன போடுவோம். என்ன டைட்டில், அந்த புக்கோட டைட்டில் என்ன என்றதான் நான் கேட்போமே தவிர புக்கோட கேப்ஷன் என்ன, புக்கோட ஹெடிங் என்ன கேட்குறேன். கேப்ஷன் வந்து ஒரு ஸ்டோரியோ ஏதோ ஒன்று உள்ளுக்க வந்த ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரியா வந்ததுன்னு தான் அதற்கு கேப்ஷன் போடலாம். ஹெடிங்கும் லைக் தட் அதே மாதிரி தான் ரைட். அப்படி போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் த டைட்டில் அந்த மாதிரி. தென் இட் வாஸ் அ ஸ்மால் புக் வித் இங்கே கூட நிறைய பேர் ப்ரிட்டி பிக்சர்ஸ் என்று போட்டாக்கள் இருக்கு. எக்ஸாம் ஹாலில் என்ன என்னாலும் இப்போ நாங்கள் ஒரு பிள்ளைய தயார்படுத்தி விடுறோம் ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமோ ஏதோ ஒன்றுக்கும். அந்த பிள்ளை இவ்வளவுதான் பாடமாக்கி என்னதான் ப்ராக்டிஸ் செய்தாலும் அந்த ஸ்டேஜில் ஒரு விஷயம் ஒன்று நடக்கும் தானே, அதுதான் ரியாலிட்டி. அதே மாதிரி நீங்கள் என்னதான் பேப்பர் செய்து என்னதான் நீங்கள் அது அனுபவமாகவே உணர்ந்திருப்பீங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நம்ம படின்னு படித்து கொண்டு போவோம். அங்கே எக்ஸாம் போல நாங்கள் எழுதலாம் விட ரைட். அப்படி ஒரு இது ஒன்று இருக்குது, எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும் கட்டாயம். சரி, என்னதான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போனாலும் எக்ஸாம் ஹாலில் ஒரு இது ஒன்று வரும். அப்போ அந்த எக்ஸாம் ஹால் ஃபீவரில் என்ன செய்வோம்டா, இந்த பிக்சர்ஸுக்கு நாங்கள் ப்ரிட்டி பிக்சர்ஸ் என்று போட்டாக்கள் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வடிவ திங்க் பண்ணணும். ப்ரிட்டி என்ற விஷயம் வந்து கேர்ள்ஸுக்கு போடுற ஒரு விஷயம் தான் ப்ரிட்டி. ஹேண்ட்ஸம்ன்றது வந்து பாய்ஸ் அழகாக இருந்தால் அவைக்கு போடுறது ஹேண்ட்ஸம் சொல்லி போடுறோம். பியூட்டிஃபுல்ல நாங்கள் கேர்ள்ஸுக்கும் பாவிக்கலாம். அதே நேரத்தில் இப்படியான பிக்சர்ஸ் ரைட், அப்படியான சில ட்ரீஸ், பியூட்டிஃபுல் ட்ரீஸ், பியூட்டிஃபுல் கார்டன், அப்படி இதெல்லாம் நாங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ எல்லாமே என்ன வேர்ட் கிளாஸ்ன்னு பார்த்தோம்னா அட்ஜெக்டிவ் தான். ப்ரிட்டியும் அட்ஜெக்டிவ் தான், ஹேண்ட்ஸமும் அட்ஜெக்டிவ் தான், பியூட்டிஃபுல்லும் அட்ஜெக்டிவ் தான். ஓகே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸஸ் என்ற விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸஸ் இருக்கு. வையில முடியுது, எஸ்ஓஎம்இ சம்மில் முடியுது, எஃப்யூஎல் ஃபுல்லில் முடியுது.
இது எல்லாமே adjective suffixes. ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் இருக்குதான். இங்கே adjective suffixes என்னென்ன இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். OUSல முடிஞ்சா இதெல்லாம் adjective suffixes என்று சொன்னான். லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். some என்று முடிஞ்சா ரைட். அடுத்தது லைக் என்று முடிஞ்சா ஐவிஇ என முடிஞ்சா ஐவி அட்ராக்டிவ் பார்த்து நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் அட்ராக்டிவ். சரியா? அதே மாதிரி ஏஎன்டியில் முடிஞ்சா இஎன்டியில் முடிஞ்சா இதெல்லாம் சஃபிக்ஸஸ். இஎன்டியில் முடிஞ்சா ஏஎல்ன்னு முடிஞ்சா அதாவது ஐஏஎல்ன்னு முடிஞ்சா ஐஏஎல். அதே மாதிரி ஒய் என்று முடிஞ்சா அதே மாதிரி ஐசின்னு முடிஞ்சா ரைட். இப்படியான அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸஸ் நிறைய இருக்குது. சரியா? அட்ஜெக்டிவ் சர்வீசஸ் ஒரு 15 அட்ஜெக்டிவ் சர்வீசஸ் நாங்கள் பாடமாக்கி வச்சிருக்க வேணும். சரியா? பாடமாக்கி வச்சு உங்களுக்கு தெரியும். ஓகே, those are adjectives ending with this kind of suffix. ரைட். சஃபிக்ஸஸில் முடிஞ்சதுன்னா அது வந்து அட்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ எல்லாமே அட்ஜெக்டிவ். இங்கே மோஸ்ட் சூட்டபிள் அட்ஜெக்டிவ் என்ன? பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ். பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் தான் இங்கே எங்களுக்கு சரியான விட. பியூட்டிஃபுல் ப்ரிட்டி பிக்சர்ஸோ ஹேண்ட்ஸம் பிக்சரோ இல்லை. அப்போ இதில் அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இட் டுக் 1 week for me to. எப்பவுமே டூக்கு பதில் verb 1 தான். அது நான் அடிக்கடி சொல்கிற விஷயம். டூக்கு பதில் verb 1 தெரிஞ்சால் நீங்கள் 4 மார்க்ஸ் எடுக்கலாம்னு நான் சொல்கிறேன். சரியா? 2 + verb 1 பேஸ் ஃபார்ம் தான் டூக்கு பதில் வேறு. இங்கே இருக்கிற எல்லாமே பேஸ் ஃபார்ம் தான். ஃபினிஷ், எண்ட், க்ளோஸ் எல்லாம். we can't end the book. we can't close the book. க்ளோஸ் பண்ணி விடுறதான். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவோம், என் பண்ணுவோம். அப்படி அதுக்கு மீனிங் நம்ம ஃபினிஷ். ஃபினிஷ் தான் இதுக்குரிய சரியான விடையா இருக்கும். ஃபினிஷ் அண்டர்லைன் பண்ணணும். நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக வட்டம் போடுறேன்ற நீங்களும் அங்கே எக்ஸாம் ஹாலில் வட்டம் போட்டுட்டு வாரையில் இதெல்லாம் கவனமாக கவனிப்பான். இது முக்கியமான விஷயம். உங்களுக்கு விளங்குதான்னு. சரி, அண்டர்லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அது அண்டர்லைனை ஹைலைட்டடாக தந்தும் எங்கடாக்கள் எழுதி போட்டு வரான். சரியா? ஹைலைட்டடாக தருவான். உங்களோட ஃபாஸ்ட் பேப்பரில், உங்களோட பேப்பரில், அதாவது ஃபைனல் பேப்பரில் ஹைலைட்டடாக தருவான். அப்படி இருந்தும் எங்களாக்கள் என்ன செய்யறது? எழுதி போட்டு வர. ஒரு நாளும் அப்படி செய்யாதீங்க பிள்ளைகள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதோட எக்ஸாம்பிள் வேறு செய்து தந்துருக்கு. பரவுட்டன் பரவுடன் தந்தா இதில் பிளாங்க்ல வந்து அவன் ஏதோ புலவிட்ட மாதிரி நீங்கள் எழுதிட்டு வர ஆக்களும் இருக்கு. அப்படிலாம் செய்யாதீங்க. திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே என்னன்னு சொல்கிறேன்னா, நாங்கள் மார்க்கிங்கில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை. சரியா? மார்க்கிங் சில நேரம் ஒரே மாதிரி இருக்காது. சில மார்க்கிங்கில் முடிவெடுத்து விட்டுருவாங்க. என்னண்டு எழுதினாக்களுக்கு மார்க்ஸ் போடாதேன்ட்டு. அப்போ பெரிய பிரச்சனையாக போயிடும். ரைட். ரைட். இப்போ 2020க்குள்ள போக போகிறோம். 20 கேள்வி இதில் இல்லை. சரியா? 20 கேள்வி நான் இப்போ குரூப்பில் போட போகிறேன். போட்ட உடனே நீங்கள் 20 கேள்வியை செய்யலாம். 20, 21, 22, 23 இன்க்ளூட் பண்ணுற கேள்வியை பார்க்க போகிறோம். சரி, இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியதை நோட் பண்ணுங்க. இப்போ கேள்வியை போட்டுவிட்டு அதை ஷேர் பண்ண போகிறோம். ஓகே. ஓகே, செக் யுவர் குரூப்ஸ். நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன் 2020 வந்த கேள்வி. 2020 வந்த கேள்வி போட்டிருக்கிறேன். அதுதான் அடுத்த செய்ய போகிறோம். இட்ஸ் லைக் சேம், இதே மாதிரியான ஒரு விஷயம் தான். ஓகே, have you received the question? Yes, என்ன வந்திருக்கு? எல்லாரும் பாருங்க கேள்வியை.
இங்கேயும் ஷேர் பண்ண போகிறேன் நான். ஓகே, குரூப்பில் உள்ள கேள்வியை வாசிச்சு கொண்டுருங்க. டக்குன்னு இப்போ ஷேர் பண்ணி போட்டு செய்வோம் வேகமாக. இருபத்தொண்டுக்குரிய கேள்வியும் போட்டுக்கிறேன். செய்வோம். ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வந்திருக்கு. இது 2020 வந்த கேள்வி. சரியா, 2020 எங்களுக்கு வந்த கேள்வி வடிவப்பாயிருங்க செய்து விட போகிறோம். ஓகே, ரைட். ஸோ here is a newcomer to your class, right? ஸோ அதே இதுதான் பாருங்க, அந்த ஹெடிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. read the text and underline the most suitable word even within brackets. bracketsல இருக்கிறத அண்டர்லைன் பண்றதான். அடுத்தது 2019 மாதிரி தான் 20 வந்திருக்குன்றதை நீங்கள் அடையாளம் காண வேணும். ஸோ இங்கே சில வேளை வேற வேற வேர்ட் கிளாஸஸ் ப்ராக்கெட்டில் வந்திருக்கலாம். முதல் நாங்கள் லாஸ்ட்
கொஷனில் பார்த்தது ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே ஒரே வேர்ட் கிளாஸஸாக இருந்தது. ஸோ எங்களுக்கு ஈஸியாக இருந்தது செய்கிறதுக்கு. சில இங்கே வேறு வேறு வேர்ட் கிளாஸஸ் வந்தால் நாங்கள் வி ஹேவ் டு ஐடென்டிஃபை த வேர்ட் கிளாஸஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. So here is a newcomer to your class. Why don't you welcome him with a loud applause? ஸோ அவரையும் வந்து நாங்கள் அதை இன்வைட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கு. ரைட். டீச்சர் சொல்கிறா ஏன் அப்படி இது அவரை வந்து இன்வைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டீச்சர் இன்ட்ரடியூஸிங் நியூ. நாங்கள் ஏற்கனவே அந்த ஒரு கொஷனில் பார்த்தனாங்க அந்த நியூ என்ற விஷயம் வந்திருந்தது. அதாவது அந்த மேனேஜ்மெண்ட் நியூ மேனேஜ்மெண்ட் போட்டாங்க இல்லையா. நியூன்றது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ நியூ வந்து நியூ ரெண்டு வரைக்குள்ள இந்த கேள்வியை நான் பார்த்தேன். சரியா. அப்போ நியூன்றது ஒரு அட்ஜெக்டிவ் பண்ணபடி இது அட்ஜெக்டிவ் பண்ண போட்டு வைங்கோ. இது வந்து நாங்கள் நவுனை சூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குங்க. இது வந்து நவுன், ஃப்ரெண்ட்ன்ற நவுன். அடுத்தது ஃப்ரெண்ட்லி என்றது ஒரு அட்வர்ப். சரியா. ஃப்ரெண்ட்லி என்றது ஒரு அட்வர்ப். அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஒரு நவுன். ஓகே. சரியா. அப்போ எங்களுக்கு இங்கே நியூ ஃப்ரெண்ட்ஷிப் டு தன்னு வராது டு த கிளாஸ். ஏன்னா நியூ ஃப்ரெண்ட் ஏன்னா இங்கே நியூ கமர்ன்றது ஒரு பர்சனை குறிக்கிற மாதிரியா இருக்கிறபடியா நியூ கமர்ன்ற ஒரு பர்சனை குறிக்கிறது ஃப்ரெண்ட் தான், ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. சரியா. நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ண இயலாது. நியூ ஃப்ரெண்டை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த வகையில் முதலாவது வழிக்கு ஃப்ரெண்ட் போட்டு தட் வாஸ் ஹவு சுகத் என்றவர் பிகேம் அவர் கிளாஸ்மேட். எப்படி கிளாஸ்மேட்டாக வந்தார். ஸோ ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் இன் எவ்ரி திங் we did. So we became. சரியா. அப்போ எப்படி வந்தாருன்னா ஒரு பாப்புலராக வந்தார். சரியா. பாப்புலர்லி அந்த விஷயத்தை இங்கே போடலாது. நாங்கள் பிகேம் பாப்புலர் நல்ல பிரபலமாக வந்தார். சரியா. அப்போ he became popular with us at the term end examination. இங்கே பாருங்க ஈஸியாக நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணுவேன். இங்கே இதில் இப்படியான கேள்வி வந்தா உங்களுக்கு தெரியும் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ டூன்னு போட மாட்டோம். என்ன போடுவோம்? இட் டஸ்ன்னு தான் போடுவோம். சரி. அப்போ டூன்னு வந்தால் அது டெஃபினட்டாக ராங்னு உங்களுக்கு தெரியும். இது வரவே வரா. ஹீ டூன்னு நாங்கள் போடவே மாட்டோம். ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணுறோம். இப்படி பென்சிலை வச்சு ரிஜெக்ட் பண்ணோம். டூயிங்னு போடல. அதே இந்த ஐஎன்ஜி உங்களுக்கு தெரியும் தனியாக வராதுன்னு. அப்போ ஹீ டூயிங்னு வராது. எப்படி வரும்? ஹீ இஸ் டூயிங்னா வரும். ஹீ டூயிங் இஸ் ராங். எப்படி வரும்? இஸ் டூயிங் இஸ் கரெக்ட். அப்போ நாங்கள் வெட்டலாம் இதை. ஏன்னு ஹீ டூயிங்னு நாங்கள் போடலாம் தானே. அது போல ஹீ இஸ் டூயிங் தான் சரி. அதே மாதிரி ஹீ டஸ் தான் சரி. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி கொண்டிருக்கோம். சரிதானே. இதெல்லாம் எங்களுக்கு தேவையான. ஸோ ஈஸியாக நாங்கள் இது ரெண்டையும் கட் பண்ணினா எங்களுக்கு இதுக்கு மீனிங் தெரியாதே கூட இதுதான் ஆன்சர்னு தெரியுமில்ல. ஹி டிட் பெட்டர் தேன் மோஸ்ட் ஆஃப் அஸ். எங்களை விட முடிவு செய்தார். அதால தான் பாப்புலர் ஆயிட்டார். ஹி வில் பிரிங் கிரெடிட் டு அவர் ஸ்கூல் ஒன் டே வி தாட். நாங்கள் நினைச்சோம் அவர் வந்து கட்டாயம் எங்களோட ஸ்கூலுக்கு பெரிய ஒரு விஷயத்தை செய்து தருவார். அதாவது ரிசல்ட்ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை கிரெடிட் அந்த செய்தது. வி தாட் நாங்கள் நினைத்தோம். நினைச்சோம்டா அங்கே ஏதோ நடக்கல நேரத்தை. சரி. நடக்காட்டிக்கு அது அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக அவர் ஹீ டிட் நாட் ஸ்டே லாங் இன் அவர் ஸ்கூலில் கனகாலம் இருக்கிறது. ஹி லெஃப்ட் அவர் ஸ்கூல் டூ வந்தான். நான் ஏற்கனவே 2 + வேர்ப் வந்தான். இப்போ போன வழியிலையும் சொன்னான் 2 + வேர்ப் பண்ண. அப்போ 2 வந்துட்டு அப்போ வேர்ப் பண்ண என்ன அண்டா வேர்ப் பண்ண ஒன்றே ஒன்று தான் இருக்கு. டு ஜாயின். டு ஜாயின். அப்போ உங்களுக்கு தெரியும் ஐஎன்ஜி வராது. 2க்கு பதில்
ஜாயிண்ட்டும் போட மாட்டோம். ஜாயிண்ட் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கு, ஆனால் கணக்கப்பெல்லாம் வந்தேன். எனவே செய்ய பிள்ளை செய்ய டு ஜாயின் அதை அண்டர்லைன் பண்ணுவோம். ஹிஸ் ப்ரீவியஸ் ஸ்கூல் அகெயின் திரும்பவும் பழைய ஸ்கூலுக்கே போயிட்டு வி ஸ்டில் ரிமெம்பர் ஹிம் வித் அவரை எப்பவும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் வித் அப்படின்னு சொன்னோம். இங்கே ஒன்றுமே இல்லை, ஃபுல் ஸ்டாப். இங்கே இதில் ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கிறதா கண்ணுக்கு தெரியும். அப்போ இதோட முடியுது என்றா எங்களுக்கு வித் லவ் தான். வித் லவ்விங் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வந்தா அல்லது லவ்லி என்று வித்தோட வராது, லவ்லின்னு தனியாக தான் வரும். இப்போ அது ரெண்டுமே ரிஜெக்ட். வித் லவ்விங்னா அங்கால அது லவ்விங்ன்றதால் அட்ஜெக்டிவாக வருது இங்கே. வித் லவ்விங் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது வித் லவ்விங் பேரண்ட்ஸ் அல்லது வித் லவ்விங் மூமெண்ட்ஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்ததுன்னா நாங்கள் லவ்விங்கை போட்டிருக்கலாம். இங்கே வந்து அப்படியே முடியுது வசனம், அதாவது வித் லவ். சரியா? ஹவு சேட் இட் இஸ் டு பி away from a good friend like சுகத். நீங்கள் மை ஃப்ரெண்டை பற்றி எழுத வேண்டாம் கூட. நீங்கள் யூ கேன் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ் ஃப்ரம் திஸ் கொஸ்டின், ரைட்? ஸோ நீங்கள் இதில் இருந்து ஐடியாக்கள் நிறைய எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, வடிவா செய்யலாம் இந்த கேள்வியை. ஆனால் கனவேர் பிளவுறது இந்த டெஸ்ட் 9ல் 5க்கு 5 எடுக்கும். இனி 5க்கு 5 இந்த கேள்விக்கு நீங்கள் எடுப்பீங்கன்றதை இப்போவே உங்களுக்கு ஒவ்வொரு தரம் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டெஸ்ட் 9ல் 5க்கு 5 எனக்கு வரும், யாருமே தடுக்க இல்லாதது. இதுதான் ஐடியா. 10ஆம் ஆண்டுக்காரருக்கும் இதே கேள்வி தான் வரப்போகுது. இனி ஏன்னா 10ஆம் ஆண்டு தேர்ட் டேர்ம் வந்து கட்டாயம் இந்த கேள்வி தான் போட போறான். ஓ லெவலுக்கும் 10ஆம் ஆண்டுக்கும் சேம் கொஸ்டின் பேப்பர் தான். கொஞ்சம் ஒரு ஹார்ட் இருக்கும் அவங்களோட இதில், டிஃபிகல்டிஸ் வந்து இருக்கும் கட்டாயம். இதில் உங்களோட 10ஆம் ஆண்டு பேப்பர் ஸ்மூத்தாக இருக்கும், வடிவாக செய்யலாம். நீங்கள் இதை நாங்கள் மாடல் பேப்பரில் இன்ட்ரெஸ்ட் நான் நிறைய செய்வோம். ஒவ்வொரு பேப்பர்ஸ் மேலே வேறு ரைட். அது செய்ய செய்ய எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஹேண்ட்லிங். ரொம்ப முதலாவது அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் செகண்ட் பார்ட்டை தந்தோடனே டெஸ்ட் 9 செய்யல அப்படி அந்த நல்ல ஃபுல்லாக உங்களோட மைண்டே சொல்லும், ஓ யா திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஸோ நான் கட்டாயம் 5 out of 5 எடுக்க போகிறேன்டா மிச்ச கேள்வி அந்த உஷார்லேயே மிச்ச கேள்வி முழுக்க செய்யலாம். அதுதான் அந்த விஷயம் வந்து. ஓகே ரைட். இது 2020ல் வந்த கேள்வி. இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் 2021. Right, this is a time to read the question. நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தரேன் 2020 வாசிக்கிறதுக்கு. ஓகே ரைட். ஓகே பிள்ளைகள், இது கொரோனா ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு கொரோனா முடிஞ்சோடனே வந்த ஒரு கேள்வி இது. சரியா? அப்போ கொரோனா ஹாலிடேஸுக்கு பிறகு வந்த கேள்வி. ஸோ ரிலேட்டட் டு த கொரோனா COVID-19. சரிதானே? இது வந்தது 2021. என்ன 2021 22 பிறகு 2 வருஷத்துக்கு நடக்க வலிக்கிட்ட முதலாவது பேப்பர் இதுதான்.
2020 வரைக்கும் படிவாக நடந்தவன் வந்த பேப்பர் 2021 22 தருவான் முந்தி எப்ராக்கெட்ல தான் சரி எப்ராக்கெட்ல 22 21ஆம் ஆண்டுக்காரருக்கு 22 நடந்தது 22 23 நடந்தது 23 24 அப்படி தானே வந்தது நீங்கள் 24 25 தான் நடக்கும் சரிதான் அப்படியான ஒரு விஷயம் இதுல தான் ஸ்டார்ட் பண்ணது அப்போ நீங்கள் இந்த கொஷின் எழுதிக்கல 21 22 போடுவீங்க குரூப்பில் போட்டுக்கொண்டானே வடிவா கொப்பியில் எழுதுங்கோ எழுதி செய்வீங்கன்னா நல்லா சரி அதில் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டுறாக்களும் இருக்கு அதனாலும் பிரச்சனை இல்லை ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்தீங்கன்னா கிளியராக வராது ரைட் ஸோ இந்த கேள்வியை வாசித்து பார்த்துருப்பீங்க அதே விஷயம்தான் ரீட் த டெக்ஸ்ட் அண்ட் அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட் கிவன் வித் இன் ப்ராக்கெட்ஸ் அப்போ நாங்கள் 2018 19 சாரி 18 இல்லை 19 20 21 மூன்றோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சேம் தான் சரிதானே அப்போ நீங்கள் அதை வடிவாக ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க இந்த கேள்வி தான் யூ கேன் கெட் ரிட் ஆஃப் COVID-19 soon if you have behave if you behave sensibly in society சென்சிபிளா இருந்தா நீங்கள் வந்து சேவ் ஆயிடலாம் கீப்பிங் டேஸ் அப்ப ஏன்னு வந்துட்டு பிள்ளைய தெரியலையா கண்ணுக்கு யாருக்குமே ஏன்றது ஒரு விஷயம் வந்தா அங்கால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அண்ட் வந்ததுன்னா உண்டு நவுன் வரலாம் சரியா அல்லது அட்ஜெக்டிவ் வித் நவுன் வரலாம் இங்க நவுன் இங்கே இருக்கு இங்கால பக்கம் டிஸ்டன்ஸ் தான் நவுன் உண்மையில தனியாக டிஸ்டன்ஸ் தான் நவுன் சரியா இங்க 2 அட்ஜெக்டிவா போட போறோம் பாருங்க உங்களுக்கு தெரியணும் இந்த நோப்சாஸ் காமன்ல விஷயம் நம்பர் நம்பர் ஒப்பீனியன் இது உங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க ஒப்பீனியன் சைஸ் ஏஜ் ஷேப் கலர் ஒரிஜின் மெட்டீரியல் பர்பஸ் இதை சொல்றவளே அட்ஜெக்டிவ் ஓர்டர்ஸ் இதை சொல்ற அட்ஜெக்டிவ் ஓர்டர்ஸ் நம்பர்ஸ் ஒப்பீனியன் சைஸ் ஏஜ் ஷேப்ஸ் கலர்ஸ் பர்பஸ் சரியா இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணியே வைக்கலாம் இவ்வளவும் எங்களுக்கு என்ன இருக்கும் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் இவ்வளோதே நாங்கள் சொல்கிறது அட்ஜெக்டிவ்ஸ் சரி அட்ஜெக்டிவை கண்டுபிடிக்கிற மெத்தடில் இது ஒன்று நம்பர்ஸ் வந்த அட்ஜெக்டிவ் ஒப்பீனியன் சொன்ன அது வந்து அட்ஜெக்டிவ் சைஸை பற்றி சொன்ன அட்ஜெக்டிவ் ஏஜை பற்றி சொன்ன அட்ஜெக்டிவ் ஷேப் பற்றி சொன்ன அட்ஜெக்டிவ் கலர்ஸ் எல்லாம் அட்ஜெக்டிவ் ஒரிஜின் என்று சொல்லப்படுற அந்த ஸ்ரீலங்கன் இந்தியன் ஜப்பனீஸ் சைனீஸ் என்று சொல்லுவாங்க ஒரு நாட்டை பற்றி சொன்னா அது அட்ஜெக்டிவ் மெட்டீரியல் சொல்லுவோம் பிளாஸ்டிக்கா வூடுன்னா அப்படி அதுகளை சொன்னேன் அட்ஜெக்டிவ் மற்ற பர்பஸ் சொல்லுவோம் என்னென்ன பர்பஸ் ஐஎன்ஜியில் வரும் ஸ்டடியிங்கா டைனிங்கா மற்றது ட்ரெஸ்ஸிங்கா அப்படியே ஒவ்வொரு பர்பஸை சொன்னேன் அவ்வளோ அட்ஜெக்டிவ் என்று நீங்கள் ஒரு சின்ன நோட்டம் எடுத்து வைக்கிறது அந்த வகையில் நான் சொன்ன மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் அட்ஜெக்டிவ் ஸோ 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் எப்படி வரணும் ஆன்சர் சரியா 2 என்றது அட்ஜெக்டிவ் நம்பர்ஸ் எங்கே வந்தாலும் அதை என்னவா கருதணும் நீங்கள் அட்ஜெக்டிவ் வந்து யோசிங்க பிள்ளைகள் சரி எங்கள் டோன்ட் வரி அபவுட் த மீனிங்கை பற்றி நீங்கள் திங்க் பண்ண தேவையில்லை அதை பற்றி கவலைப்படவும் தேவையில்லை என்ன நாங்கள் இதை வச்சுக்கொண்டு ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ண போகிறோமா இல்லை
இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கேள்வியை கம்ப்ளீட் பண்ணி எங்களுக்கு மார்க்ஸை கலெக்ட் பண்ணுவோம். மார்க்ஸ் தான் எங்களுக்கு தேவையான விஷயம். சரியா? அப்போ 2 மீட்டர் டிஸ்டன்ஸ், அப்போ 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்க வேணும்ன்றதான் எங்களுக்குரிய விஷயமே இருக்கு. சரிதானே? அப்போ நாங்கள் ஈஸியாக இதை கொண்டு வரலாம். இப்படி இல்லை எனக்கு மீனிங் தெரியும், நாங்கள் 2 மீட்டர் இடைவெளியில் கொரோனா டைமில் நாங்கள் ஃபீல் பண்ணினோம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்களுக்கு ஈஸியாக இதை பற்றி ஒன்றுமே திங்க் பண்ணாமல் என்ன செய்திருப்பான் அவன், 2 வந்து போட்டுப்பான், TW. சரி, அதை நார்மலாக செய்கிற கொஞ்சம் நாலேஜாக நாங்கள் செய்கிறவே. டோன்ட் ஃபர்கெட் டு, பாருங்க திரும்பவும் 2 + வெர்பன் வருது. 3களிலையும் 2 + வெர்பன் வந்ததா இல்லையா? நான் சொன்னேன் 2 + வெர்பன்ன்றது ஒரு தேவையான வாய்ப்பாடுண்டு. சரியா? அது எல்லாத்துலேயும் நாங்கள் 2 + வெர்பன் வச்சுக்கொண்டு மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஐடியா இருக்குது. அப்போ டோன்ட் ஃபர்கெட் டு. அப்போ என்ன வேர்ப் அம்மா இங்கே? இங்கே இதான் எங்களுக்கு ஆன்சர், அதான் வேறன்றதான் வேர்ப். இதுதான் வேர்ப். இது ரெண்டும் பேர் கொஸ்டின் அங்கே வே ஹவுஸ்ன்னு சொல்கிறது அட்ஜெக்டிவ். ரைட். ஸோ இது ரெண்டுமே எங்களுக்கு வராது. சில பேர் இதை மாறி போட்டாக்கள் இருக்குது, WARE போட்டாங்க. அதே மாதிரி வேறன்றது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேர்ப். அப்படி வேர் ஓன்னு சொல்லி நாங்கள் முக்கியமான விஷயம் வேர் இதே எழுதி வைங்க. வேர் ஓன் எந்த நேரம் வேர்ப் ஷீட் பக்கத்தில் இருக்கும். கிரேட் 9 புக்கில் கிடக்கல பின்னுக்கு, அது எங்கே கிடக்கோ இருக்கான். ரைட். வேரிங் இப்படி இருக்கும். 4 ஃபார்ம்ஸையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த வேர்ப் தொடர்பான கேள்விகள் வரைக்கும் நாங்கள் பெசிவ் வாய்ஸ் கேள்விகள் எல்லாம் செய்யல, அதுக்கெல்லாம் நான் தருவேன் உங்களுக்கு வேர்ப் ஷீட்ஸ் எல்லாம். அந்த நேரம் நீங்கள் அதை பார்த்து 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 செய்தீங்கன்னா ஈஸியாக வந்து got it. Then அடுத்த விஷயம் 3வது, have it dash on your face. சரியா? ஃபேஸில் எழுத இயலாது. ஸோ அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம். RIT என்ற ஒரு மீனிங்கே இல்லை, அதை ரிஜெக்ட் பண்ணுறோம். RIGHT is the answer. Have it right on your face, covering your mouth. And mouth and வருது ஒரு பாடி பார்ட். அப்போ அதோட தொடர்பட்ட பாடி பார்ட் என்ன? நோஸ் தான். நோர்ஸ் இல்லை, நோஸ், NOS. சில வேளை இதை போட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்து விட்டுரும், தெரியாதாக்க. அண்டர்லைன் பண்ணுங்க, வட்டம் போடுறேன்னு அங்கே வட்டம் போடுறே இல்லை, நான் சும்மா விளங்கோன் பண்ணுறதுக்காக போடுறேன். அப்போ மவுத்தும் நோஸும் என்னடாவும் நோஸ் தான், இதுவும் நோஸ் தான். நோர்ஸ் இல்லை, நோஸ் தான் இதுவும். ஏன்னா அப்போ எல்லாமே ஒரே ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். ஓகே. ஆனால் எது மூக்கு? NOS தான் மூக்கு. சரிதான். ரைட். That's very important. If you have signs and symptoms such as headache and fever lasting for the more than, சரியா, கனகாலத்துக்கு ஈடுபட்ட, நான் ஏற்கனவே சொன்னேன் நம்பர்ஸ் எல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் பிள்ளைகள். இங்கே நவுன் இருக்குல்ல, டேஸ்ன்றது நவுன், நவுனுக்கு முன்னால் நம்பர் வரணும். அப்போ 4 days மோர் தேன் 4 நாளைக்கு மேலே சிம்டம்ஸ் இருக்குது உங்களுக்கு, தலையடி காய்ச்சல் இருந்ததுன்னா உடனே என்ன செய்யணுமா? go to a doctor for advice. அட்வைஸ் எடுக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போவோம். Remember that it's not advisable to take medicine without consulting a doctor. If found to be COVID positive, inform the public health PHI ன்னு சொல்லுவோம், public health inspector in your area immediately. உடனடியாக பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்கிட்ட போவார். ஓகே. ஸோ இந்த கேள்வியில் எல்லாரும் சரி எடுத்த நீங்கள் யோசிப்பீங்க, ஆனால் கணக்கப்புல இருக்கு, நாங்கள் மார்க்கிங் போன அந்த இருக்கு. அப்போ ஈஸியான கேள்வி, எங்களோட பிள்ளைகள் பாவம் சரியான கைடன்ஸ் இல்லையோ என்னவோ எனக்கு விளங்கல. பிள்ளைகள் நிறைய விட்டுருந்தேன். ஓகே. ஸோ கவனம்
இந்த நோஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியாம NORSE போட்டாக்கெல்லாம் இருக்கு. அது வெறும் ரியல். இப்ப நான் கூட பிள்ளைய விடுவேன் சில நேரம் என்னன்னு தெரியாம டக்காண்டு அண்டர்லைன் இப்போ யாரும் ஸ்டூடெண்ட் சொல்லுவான், சார் அது இல்லை சார் வெறும் ஏன் இதை போட்ட நீங்கள் கேட்பான். அது ஓமடாப்பா பார்க்கல. அது ஹியூமன் பீயிங் தானே, சரிதானே? எல்லாமே அது எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. அதுக்காக தான் பிள்ளைகள் படிக்கிறோம். அதை ஈஸியாக செய்யறதுக்கு தான் நான் ஐடியா எடுக்கிறேன். மற்றபடி நீங்கள் வந்து முறை ஒன்று தேவை, ஐயோ எனக்கு இந்த எந்த நேரம் செய்தாலும் சரியா வருது இல்லையே, அப்படியெல்லாம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எல்லாம் மாறும். சரிதான். அவ்வளவு குறைவான மார்க்ஸ் எடுத்த ஆக்கள் எல்லாரும் ப்ராக்டிஸை பண்ணி பண்ணி எடுத்து வர்றாரெல்லாம் இருக்கு பிள்ளைகள். டோன்ட் வரி. இங்கிலீஷை பார்த்து பயந்தோடாயும் சாதாரணமான பாடம். பெரிய பெரிய நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய பூதம் இல்லை. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு 2022வும் 23யும் அனுப்புவேன். சரியா? 22வும் 22 23 வரும் அந்த பேப்பர். 23 24 வந்திருக்கும் அந்த பேப்பர். அதை நான் உங்களுக்கு போடுவேன். இதே மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் கொஷின் அதை குரூப்பில் போடுவேன். நீங்கள் செய்துட்டு எனக்கு இண்டிவிஜுவலாக அனுப்புங்க. சரியான விட அனுப்புறீங்களான்னு பார்ப்போம். சரி, அப்படிலாம் செய்துட்டு எனக்கு அனுப்புங்க. இப்படி சும்மா நீங்கள் ஆன்லைனில் இப்படி அன்லைன் பண்ணி போட்டு எனக்கு அனுப்பினாலும் ஓகே. நான் ஃபோட்டோஸாக தான் சென்ட் பண்ண போகிறேன். அது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் அடுத்த கிளாஸ்லாம் பார்க்க போகிறோம். இதில் மிஸ் பண்ணின இந்த டியூட்டில் மிஸ் பண்ண கேள்விகள் எல்லாம் அடுத்த கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணுவேன். டோன்ட் மிஸ் த கிளாஸ். சரியா? அப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்களா உங்களுக்கு பயங்கரமான ஒரு கிளியர் ஒன்று கிடைக்கும். டெஸ்ட் 9ல் எந்த கேள்வி வந்தாலும் இனி 5-5 தான். சரி, 5-5 விளையாட்டிக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என்று யோசிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ஸோ எந்த எக்ஸாம் செய்தாலும் டெஸ்ட் 9ல் எனக்கு 5 out of 5. ஓகே. டூ ஓ டை என்ன மாதிரி செய்து வளரணும். ஓகே. ஸோ ஓகே பிள்ளைகள், ஹேவ் அ நைஸ் டே. பை பை, டேக் கேர். நாங்கள் இனி திங்கட்கிழமை விடிய 4 மணிக்கு 4:30க்கு சந்திப்போம்.